குட் மார்னிங். இன்றைக்கி நாம் ஒரு செயலை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நவ் ஐ ஆம் டூயிங் த ஒர்க். நவ்னா இப்பொழுதுன்னு அர்த்தம். தினமும் செய்கிறேங்கிறதுக்கு ஐ டூ மை ஒர்க் டெய்லி. அப்போ இந்த நவ்ங்கிற காலத்தை குறிக்கிறதுனா இப்பொழுது. நீ இப்போ என்ன செஞ்சிட்ருக்க? நான் இப்போது என்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ நவ் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் இந்த கண்டினியூஸ் டென்ஸை ப்ரெசண்ட்டை பயன்படுத்தணும். இதே மாதிரி தெருவில் ஒருத்தர் போயிட்டுருக்காங்க. அப்போ பாரு, அந்த ஒருத்தன் போயிட்டுருக்கான். பார், அங்கே அவன் போய்கொண்டிருக்கிறான். லுக், he is going there. See, S-E-E, see, he is going there. ஸோ நவுங்கிற வேர்டு வந்தாலோ அல்லது நவுங்கிற பொருளில் வரக்கூடிய லுக், சி அப்படின்னு ஆரம்பித்தாலோ அப்போ அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தணும். இதில் இப்போ நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ரைட்டிங் நவ். ரைட், அதுக்கு ஐஎன்ஜி சேர்த்தா அதுக்கு கண்டினியூஸ். அதுக்கு முன்னால் ஐ வர்றதுனால ஆம் போடுறோம். ஐ ஆம் ரைட்டிங் நவ். நீ எழுதி கொண்டிருக்கிறாய். யூ ஆர் ரைட்டிங் நவ். யூ ஆர் ரைட்டிங் நவ். நீ எழுதி கொண்டிருக்கிறாய். நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம். we are writing now. we are writing now. நாங்கள் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறோம். அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. they are writing now. அவர்கள் இப்போது எழுதி கொண்டிருக்கிறார்கள். they are writing now. இப்போது அவன், அவள், அதுன்னு வந்தால் அது வந்து தேர்ட் பர்சனில் சிங்குலர், ஒரு பொருளை குறிக்கும். படற்கைன்னு சொல்லுவோம் தமிழில். அப்போது ரமேஷ் இஸ் ரைட்டிங் நவ். அப்போ அங்கே இஸ்னு வந்துடும். ரமேஷ் இஸ் ரைட்டிங் நவ். லதா இஸ் ரைட்டிங் நவ். லதா இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறாள். பூனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகுது. தி கேட் இஸ் மூவிங் நவ். பூனை இப்பொழுது நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. த கேட் இஸ் மூவிங் நவ். இப்போ இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நாம் எப்படின்னா, இப்போது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த இதை பாருங்கள், பிக்சரில் தெரியும் பாருங்கள். ஐ ஆம் ரைட்டிங். You are writing. We are writing. They are writing. He is writing. She is writing. The cat is moving. எல்லாத்துக்கும் காமனாக நவ் சொல்லணும் நம்ம. நவ், then the sentences. I am. You are. We are. They are. He is. She is. The rat is. இப்போ அது எப்படி நம்ம அந்த ஐஎன்ஜிக்கு முன்னால் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது புரியும். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நவுங்கிற பொருள் அல்லது நவுங்கிற மீனிங்கில் வந்தால், நவுங்கிற வார்த்தை வந்தால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி ஒரு ஆக்ஷனை நாம் விவரிக்கணும். Thank you.